வணக்கம் மக்களே. ரோடு சரியில்ல, வீட்ல கரண்ட் இல்ல, தண்ணி வரலன்னு நம்ம குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஆனா இதுக்கான பதில் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு யாருமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஏன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு அதிரடியான டயலாக்கோட சமூக வலைதளங்கள்ல இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு எமோஷனல் போஸ்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா திரையுலகத்தை சேர்ந்த பல பிரபலங்கள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவரை நேர்ல சந்திச்சு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்போ லேட்டஸ்டா நடிகை வரலட்சுமி சரத்குமார் தன்னோட கணவர் நிக்கோலஸோட சேர்ந்து சிஎம் விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு அவங்க போட்ட போஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவுல காட்டு தீயா பரவி வருது. அதுல அப்படி என்ன சொல்லிருக்காங்க வாங்க டீடைலா பார்ப்போம். நடிகை வரலட்சுமி சரத்குமாரோட அப்பா சரத்குமார் அவர்கள் வேறொரு அரசியல் கட்சியில இருந்தாரும் வரலட்சுமி எப்போதுமே ஓப்பனா என்னோட சப்போர்ட் எப்போதுமே விஜய்க்கு தான் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா வரலட்சுமி சரத்குமார் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு எமோஷனலான பதிவை போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தளபதி பத்தி இந்த போஸ்ட்ல என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். ஆனா அப்புறம் தான் தோணுச்சு, இத பத்தி ஏற்கனவே எல்லாரும் பேசிட்டாங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். ஆளுக்கு ஒரு பேச்சு பேசலாம், ஆனா கடைசியில ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர். அவர் இங்க நிலைச்சு நிக்க தான் வந்திருக்காரு. விமர்சனம் பண்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி வரலட்சுமி மேலும் எழுதியிருக்காங்க. விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா முதல் முயற்சியிலேயே முதலமைச்சரா வர்றதுக்கு மிகப்பெரிய தைரியமும் விடாமுயற்சியும் தமிழ்நாட்டு மக்களோட பேராதரவும் வேணும். இந்த அதிகாரமிக்க பதவிக்கு நாம மரியாதை கொடுப்போம். வார்த்தைகளை விட செயல்கள் தான் எப்போதுமே பேசும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்களுக்கு காலம் உண்மையை புரிய வைக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடும் மரியாதையோடும் அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே விஜய் வெறியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது சர்கார் பட ஷூட்டிங்ல விஜய் கிட்ட சொன்ன சில விஷயங்களை நினைச்சு ரெண்டு பேரும் ஜொலியா சிரிச்சு பேசியிருக்காங்களாம். அவரோட பாதை இதுதான்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு வரலட்சுமி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பவும் சரி இப்பவும் சரி அவர் ரொம்ப அன்பானவராகவும் எளிமையானவராகவும் இருக்காருன்னு பாராட்டியிருக்காங்க. முக்கியமா இந்த சந்திப்புல பெண்கள் நலன் சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களாம். விஷயம் இதோட முடியல மக்களே. வரலட்சுமி சரத்குமாரோட அப்பா அம்மா எல்லோரும் வேற அரசியல் கட்சியில இருக்கும்போது இவங்க மட்டும் தளபதி விஜய்க்கு இவ்வளவு எமோஷனலா சப்போர்ட் பண்ணி நான் ஒரு விஜய் வெறியன் அப்படின்னு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாடு உங்க தலைமையில நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ தளபதி விஜய் கூட சேர்ந்து நீங்களும் சீக்கிரமே அரசியலுக்கு வரப்போறீங்களா அப்படின்னு வரலட்சுமி கிட்ட கமெண்ட்ஸ்ல பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாரோட இந்த எமோஷனல் சந்திப்பு மற்றும் அவங்களோட இந்த வைரல் போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன மாதிரி விமர்சனங்களை கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றத்தை தருவாரா? வரலட்சுமி சரத்குமார் அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.